जननी जन्म सौख्यानां वर्धने कुल संवादं पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूत गणादि सेवितं कपित्त जम्बो फलसार पक्षितम् उमासुदं सोह विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपंकजम् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः நவக்கோள்களின் துணை கொண்டு மாதா பிதா குரு துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மக்கள் ஜோதிடர் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். வாரம் ராசி பலன்கள் நமது சேனல்ல பார்த்துட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இன்றைய தினம் அதே போல இந்த வார ராசி பலன்ல கிரகங்களுடைய சூழ்நிலைப்படி நமக்கு எப்படி இருக்கு, இனிமேல் நமக்கு எப்படி இருக்கும், என்னென்ன சூழ்நிலைகள் நமக்கு இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஏன் இந்த வாரம் இந்த ராசி பலன்கள் சொல்லணும்னா, இந்த கிரக நிலைப்படி நமக்கு ஏற்றம் இறக்கம் இருக்கும், அப்டவுன்ஸ் இருக்கும். இந்த வாரம் நடக்கும்னு இருக்கும், சில நேரத்துல நடக்காது, சில நேரத்துல பாத்தீங்கன்னா திடீர்னு நமக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு வரும், அது தட்டி போகும். சில நேரத்துல ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் தேடி வரும், அது அப்படியே நடந்துரும். நம்ம எதிர்பார்க்காத விஷயம் ஏதாவது ஒண்ணு நடந்துரும். இது ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும். அப்போ மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரையில பரியந்தம் எப்படி இருக்கு, நமக்கு நல்லா இருக்கா, நம்ம இந்த வாரத்துக்கு சுவாமி என்ன சொல்லியிருக்காங்க, சோ எதுல பிளஸ் எதுல மைனஸ், என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, அது வேலை விஷயமா இருந்தாலும் சரி, தொழில் விஷயமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு குடும்ப விஷயமாக இருந்தாலும் சரி, எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது, எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது, கரெக்டா தெளிவா இருக்கணும். இன்னைக்கு அப்படியெல்லாம் இருந்தாதான் சிறப்பு, அப்படி இல்லைன்னா சிறப்பு கிடையாது. சோ சில விஷயங்கள்லாம் நீங்க பாருங்க, எப்படி செய்யணும் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத சில விஷயங்கள் நீங்க பாருங்க, பார்த்துட்டு ஒரு விஷயம் நீங்க பண்ணுங்க. அப்பதான் அதுக்காக தான் இந்த ராசி பலன்கள்லாம் சொல்றது. சில பேருக்கு சுவாமி நீங்க சொல்றது அப்படியே எங்களுக்கு பழிக்கிறது, நீங்க சொல்றது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா இமீடியட்டா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு, இமீடியட்டா கால் புக் பண்ணி உடனே ஒரு சுவாமி கிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லி உடனே நீங்க என்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி நீங்க பேசுங்க. அப்பதான் உங்களுக்கு சில விஷயங்கள் உடனே தெரிய வரும். சரிங்களா? எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, நான் உங்களோட இருக்கேன். அதனாலதான் இன்னைக்கும் பலதரப்பட்ட மக்கள்ங்கிற சொல்றதுனாலதான் மக்கள் ஜோதிடர் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நான் உங்க கூட இருக்கேன். நல்லதோ கெட்டதோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு வழி காட்டுறேன். அந்த வழியானது தெய்வம், அதாவது இது இப்படி பண்ணுங்க, இது செய்தால் உங்களுக்கு சிறப்பு அப்படிங்கிறது ஒரு வழிகாட்டுதல் தான் நான். ஆனா அந்த இறைவனுடைய ஆசீர்வாதத்தோட நீங்க மேல 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 இன்னும் நீங்க சிறப்பா இருக்கணும், நல்லா இருக்கணும், நீங்க நினைச்சது குறையில்லாம நல்லபடியா இருக்கணும். வாங்க இந்த வார ராசி பலன் பார்ப்போம். 12 ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நடுவுல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறதும் தெரிய வரும். விருச்சிக ராசி நேயர்களை, விசாக நட்சத்திரம் விருச்சிக ராசி, அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசி, கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசி, நீங்க மௌனமா இருக்கீங்களே அப்படின்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க மௌனமா இல்ல, நீங்க மௌனமா இருந்து எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருக்கீங்க. யாரு என்னென்ன பண்றா, எப்படி பண்றா, வாயை திறந்து நீங்க பேசலையே தவிர, பேச மாட்டேங்கிறீங்களே தவிர சில விஷயத்துல நீங்க எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருக்கீங்க. யூ நோ எவ்ரிதிங், எல்லா விஷயமும் தெரிந்தும் தெரியாத போல நீங்க இருப்பீங்க. அது மத்தவங்களும் அது என்ன, இவன் தெரிஞ்சு இருக்கானா தெரியாம இருக்கானா அப்படிங்க, இது ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும். சோ பாத்துக்கோங்க, இந்த மாதிரி இருக்கு. குணம் ஆழமான சிந்தனை, ரகசியம் காக்கும் திறன், விடாமுயற்சி, தீவிர மனநிலை. சோ இதெல்லாமே இருக்கு. இந்த ரகசியம் காக்கும் திறன் அப்படிங்கிறது இருக்கு, இல்லாம இல்ல. ஆனா சொல்ல மாட்டாங்க மேக்சிமம். ஒரே விஷயத்த 10 தடவை கேட்டு என்னடா திரும்ப கேட்டுட்டு டக்குன்னு வளரிடுவாங்க. இந்த உளறுதல் சொல்றாங்க இல்லையா, அது உண்டு. அதே போல உங்களுக்கு எதிராக இருந்த ஒருவர் உங்கள் திறமையை ஏற்றுக்கொள்ளும் நிலை வரும். உங்களுக்கு ஆப்போசிட்டா செயல்பட்டவன் இனிமேல் இவங்கிட்ட எல்லாம் மோதி, அதாவது என்னமோ சொல்லுவாங்கல்ல, சாட்சிக்காரன் காலில் ஓடுறத விட சண்டைக்காரன் காலில் விழுந்துட்டு போயிடலாம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆயிடும் சில விஷயங்கள். ரிசர்ச், மெடிசன், இன்வெஸ்டிகேஷன், செக்யூரிட்டி, டெக்னாலஜி துறைகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சிறு குறு தொழில்கள்லாம் சிறப்பா இருக்கும். சோ கவலைப்படாதீங்க. எப்போதுமே நான் விருச்சிக ராசிக்கு சொல்லுவேன், பெண் சாபம் உள்ள ஜாதகம், பெண் சாபத்தை நிவர்த்தி பண்ண இல்லைன்னா உனக்கு திருமணமோ உனக்கு வாழ்க்கையில எல்லாமே அமைஞ்சிருக்கும். ஆனா ஒரு விஷயத்துல ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டும், அதே போல ஒரு லைஃப் வில் பி மிசரபிள் அப்படின்னு ஒரு சில விஷயத்துல வருது அப்படின்னு சொன்னா உடனே நீ எனக்கு கால் பண்ணி பேசு, உன்னோட அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி நீ பேசு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில முடிவு எடுக்க முடியாம தவிர்க்கிறியா உன்னோட வாழ்க்கையில, உடனே எனக்கு போன் பண்ணி பேசு. நீ எந்த நாட்டில இருந்தாலும் சரி, உடனே ஒரு அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி பேசு. வேலையில உங்களுக்கு எதிராக இருக்கும்போது அது நான் சொல்லிட்டு, அதே போல பணம் மறைந்திருந்த ஓரளவுக்கு பினான்சியல் மேட்டர் ஓரளவுக்கு நகரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சோ அதெல்லாம் சிறப்பா இருக்கு. அதே போல ஒரு சில விஷயங்கள் நம்ம எடுத்துக்கும் போது திருமணம், ஆழமான குணம் கொண்ட நல்ல ஒரு துணை அமைக்கோட வாய்ப்பு. பழைய காலங்களை சுமந்து உறவுக்குள் செல்லாதீர்கள். ரொம்ப பழசெல்லாம் நினைச்சுட்டு 2வது கல்யாணம் பண்ணி அங்கேயும் ஏதாவது ஒன்னடக்கு ஒண்ணு பேசி அதுல ஏதாவது சண்டைகள் அந்த மாதிரிலாம் இருக்கும். பாசிட்டிவ் மாதிரி போயிடும். ரிசர்ச் ஓரியன்டட் சப்ஜெக்ட் சிறப்பாக அமையும்.
சோ படிப்பு சம்பந்தமானது நல்ல சிறப்பா இருக்கிறதுக்கான இது உண்டு. அதே போல சொத்து ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான சில விஷயங்கள் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மறைக்கப்பட்ட தகவல்கள் சட்ட விவகாரத்தில் முக்கியமாகலாம். மறைக்கப்பட்ட உண்மை சட்ட விவகாரத்துல முக்கியமாகலாம். ரீபேமெண்ட் சேகரி மாற வேண்டிய சூழ்நிலை உண்டு. அதே போல கலைத்துறையில எடுத்துட்டோம்னா த்ரில்லர் சினிமா, ரைட்டிங், டைரக்ஷன், போட்டோகிராஃபி, கிரியேட்டிவ் ஃபீல்டு இதுல எல்லாம் நல்ல சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கவலைப்படாது. ஷேர் மார்க்கெட் புதிய தகவல் அல்லது ரூமர்ஸ் அடிப்படையில் ட்ரேடிங் செய்ய வேண்டாம். பெரியவர்கள் உடல்நலம் கவனத்தை, சிறுநீரக பிரச்சனை வரும் கவனமா இருங்க. அதே போல தாய் மாமா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இரவு நேர பயணம் மற்றும் ஆபத்தான செயல் அன்னெசரில ரிஸ்க் எடுக்காதீங்க, தேவையில்லாத ரிஸ்க் எடுக்காதீங்க. சோ விருச்சிக ராசி இப்படிதான் இருக்கணும், அதே மாதிரி இருந்துட்டு பண்ணுங்க. சோ கரெக்டா இது பண்ணிக்கோங்க. சோ சில பேருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில பேருக்கு வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்துல அதிகப்படுத்தும். சோ சக்சஸ்ஃபுல்லா இருங்க. நான் சொன்ன விஷயத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க. சக்சஸ் பண்ணுங்க. சுபம் வாழ்க வளமுடன்.